அனைவருக்கும் வணக்கம். வல்லமை ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2-2Aக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம், மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச். அதில் ஜாயின் பண்ணால் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம், பாருங்கள். அதோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருப்போம் எல்லாத்துக்கும். அது இல்லாமல் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வீடியோ கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு கிராமருக்கெலாம் நம்ம பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாமல் இது நமக்கு 1-to-1 கைடன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம பொது தமிழில் இப்போ 3வது வகுப்பு பார்க்க போகிறோம். முதல் வகுப்பு ஓரெழுத்து ஒரு மொழி, 2வது வகுப்பு மரபு தமிழ். இப்போ 3வது வகுப்பு என்ன பார்க்க போகிறோம்னா நிறுத்தற் குறியீடுகள் பார்க்க போகிறோம். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் நிறுத்தற் குறியீடுகள் நம்ம புதிய புத்தகத்தில் 8ஆம் வகுப்புலேயும் 11ஆம் வகுப்புலேயும் இருக்குது. முதல்ல நம்ம 11ஆம் வகுப்பில் கொடுத்துருக்க விளக்கத்தையும் அதில் எத்தனை நிறுத்தற் குறியீடுகள் கொடுத்துருக்காங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விளக்கத்தை பார்த்துருவோம். மொழியை கற்கும் ஒருவர் படித்தல், எழுதுதல், கேட்டல், பேசுதல் என்னும் பல்வேறு திறன்களை உள்ளடக்கியதாக விளங்க வேண்டும். ஒரு மொழி எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க ஈஸியாக படிக்கிற மாதிரி, எழுதுகிற மாதிரி, பேசுகிறது கேட்கும்படியாக இருக்கணுமா. அதுக்கு மிகவும் பயனுள்ளதாக எது இருக்குன்னா நிறுத்தற் குறியீடுகள். அதை பார்க்கலாம். குறிப்பாக படித்தல் என்னும் திறனானது வரி வடிவத்தை காணுதல், முறையாக ஒலித்தல், பொருள் உணர்தல் ஆகிய 3 செயல்களையும் உள்ளடக்கியதாகும். அதாவது அதில் படிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எழுதுறது அதை மற்றவங்க படிக்கும் விதமாக இருக்கணும். அதை எளிதில் பொருள் அறியும் வகையில் இருக்கணும். அதுக்கு உதவுறது இந்த நிறுத்தற் குறியீடுகள். இவற்றுள் எந்த செயலில் குறைவு ஏற்பட்டாலும் படித்தல் என்பது முழுமையடையாது. அதாவது நம்ம படிக்கிறதுல ஒரு முறையை நம்ம எழுதலைனாலும் நிறுத்தற் குறியீடுகள் பயன்படுத்தாமல் எழுதலைனாலும் அதோட பொருள் மாறும் தன்மையாக இருக்கும். இந்த 3 செயல்லையும் ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்தாலும் படித்தல் என்னும் செயலுக்கு ஒரு குறைபாடு ஏற்பட்டும், அது தவறு ஏற்படும். அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறுத்தற் குறியீடுகள் நம்ம பயன்படுத்துகிறோம். பத்தியையோ ஒரு கட்டுரையோ, அதாவது நம்ம ஒரு லைன் படிக்க, ஒரு லைனோ ஒரு பேராகிராஃபோ ஒரு கட்டுரையோ படிக்கும்போது பொருள் உணர்வுக்கு ஏற்ப நிறுத்தி படிக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு லைனோ ஒரு கட்டுரை படிக்கணும், எங்கெங்கே நிறுத்தி படிக்கணும், எங்கெங்கே கண்டினியூஸாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்தி படிக்க வேண்டிய இடத்தில் நிறுத்தியும், சேர்த்து படிக்க வேண்டிய இடத்தில் சேர்த்தும், வியப்பு, அச்சம், வினா இந்த 3 செயல் எங்கெங்கே ஒரு வியப்பாக, ஒரு ஆச்சரியமாக ஒரு விஷயமோ, ஒரு பயப்பட அச்சம் தரும் விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒரு கேள்வி எழுப்புகிற மாதிரி வினாக்கள் இருந்துச்சுன்னா அந்த உணர்வுகளை வெளிப்படும் இடங்களில் அவற்றை வெளிப்படுத்தியும் படிக்க வேண்டியது படிப்பவர்தான் கடமை. அதை படிக்கிறவங்க எங்கெங்கெல்லாம் வினா எழுத்து இருக்குது, எங்கெல்லாம் வியப்புக்குறி இருக்குது, எங்கெல்லாம் அச்சம் தரும் வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத நிறுத்தி படிக்கிறதுக்காக பயன்படுறதா இந்த நிறுத்தற் குறியீடுகள். அடுத்தது பேருந்து, தொடர்வண்டி, வானூர்தி போன்றவை நிற்கும் இடத்திற்கு நிறுத்தம் என்பது பெயர். அதாவது பஸ் நிற்கிறது, தொடர்வண்டி நிற்கிறது நிறுத்தம்னு சொல்லுவோம், ஸ்டாப்பிங்னு சொல்லுவோம். அது போலவே மக்கள் உணர்வின் இயக்கமாக விளங்கும் மொழியின் இயக்கத்திற்கு, அதாவது ஒரு மொழி இயங்கணும்னா அப்படின்னா நிறுத்தம் உண்டு. அதாவது எங்கெங்கெல்லாம் நிறுத்தி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் உண்டு. அடுத்து வண்டிகள் சாலை விதிகளுக்கு ஏற்ப இயங்கவும், நிறுத்தவும், விலகவும், ஒதுங்காமல் பின்வரும். அதாவது நம்ம வண்டியில் எப்படி போகணும், ரோட்டில் எப்படி போகணும் அப்படிங்கிறது நம்ம சாலை விதிகள் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி சொற்றொடர் நிறுத்தங்களுக்கு குறிகள் உண்டு. அதாவது ஒரு லைன் எழுதணும்னா, சொற்றொடர் எழுதணும்னா அது எங்கெங்கெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிகள் பயன்படுத்துகிறோம். அந்த குறிகள் என்னும் அடையாளங்கள் உண்டு. அவற்றிற்கு நிறுத்தற் குறியீடுகள் என்று பெயர். அதாவது எங்கெங்கெல்லாம் நிறுத்தி படிக்கணும்னு ஒரு குறியீடுகளை விட்டுறோம், அதுக்கு பேர் தான் நிறுத்தற் குறியீடுகள். அதுக்கான எடுத்துக்காட்டை பார்க்கலாம். எடுத்துக்காட்ட பாருங்க. மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார். அப்படின்னா இது எங்கே நிறுத்தி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுத்தற் குறியீடுகள் இல்லை. அதாவது ஒரு லைனை நம்ம அப்படியே கண்டினியூஸாக படிக்கிறோம். மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் அப்படின்னு கண்டினியூஸாக படிக்கணும். இதில் எங்கே நிறுத்தி படிக்கணும், எதை முக்கியத்துவம் கொடுத்து இதில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இதே நிறுத்தற் குறியீடுகள் கொடுத்தோன்னா எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார். இங்கே மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அப்படிங்கிற இடத்துல இந்த கார் புள்ளிக்கிட்ட நிறுத்துவோம். அடுத்தது மரணத்தின் பின் மனிதர் நிலை அப்படிங்கன்னா மேற்கோள் குறி கொடுத்துரு அந்த இடத்துல நிறுத்துவோம். அதாவது அவர் மரணத்தின் பின் மனிதர் நிலை அப்படின்னு ஒரு தலைப்பில் கட்டுரை எழுதியிருக்காரு அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். இதே நம்ம படிக்காதவங்க என்ன நினைப்பாங்க,
மறைமலை அடிகளார் எழுதிய நூல்களை அறிந்திராத ஒருவர் நிறுத்தற் குறிகள் இடம்பெறாத இத்தொடரை படிக்கும்போது மரணத்தின் பின் அவர் எப்படி நூல் எழுத முடியுமா, அதாவது மரணத்துக்கு பின் எப்படி நூல் எழுதுவாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் மறைமலை அடிகள் என்னும் பெயருக்கு பின் கார்புள்ளியும் மரணத்தின் பின் மனித நிலை என்பவற்றின் முன்னும் பின்னும் மேற்கோள் குறியும். அதாவது இந்த வரியில் பார்த்திங்கன்னா ஒரு கார்புள்ளி ஒரு மேற்கோள் குறி ரெண்டும் இருக்கிறதுனால நம்ம அதுக்கான பொருட்கள் மாறுது. அதாவது மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனித நிலை என்னும் தலைப்பில் நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு நமக்கு புரியுது. இதே வந்து இந்த நிறுத்தற் குறிகள் இல்லைன்னா நமக்கு ஒரே லைனாக படிச்சிருக்கோம். அவர் இறந்ததுக்கப்புறம் எப்படி நூல் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆகிடும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து நிறுத்தற் குறியீடுகளில் நிறைய குறியீடுகள் இருக்குது. அதில் எந்தெந்த குறியீடுகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கார்புள்ளி. கார்புள்ளினா காமா, இங்கிலீஷில் காமான்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கலாம். பொருளை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்களில் ஒரு பொருளை தனித்தனியாக குறிப்பிடும், இந்த பொருளை தனிப்பட்ட முறையில் குறிப்பிடுறதுக்காகவும் எச்சத்தொடர் சொற்றொடர்கள், அதாவது ஒரு வினையச்சம் பெயரச்சம் அந்த மாதிரி எச்ச சொற்றொடர்கள், எடுத்துக்காட்டுகள் எக்ஸாம்பிள், இணைப்பு சொற்கள், திரிமுக விதி, இணைமொழிகள் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னா ஒரு பொருளை தனிப்பட்ட முறையில் அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற குறிப்பிடும் இடத்துல எச்சங்கள், வினையச்சங்கள், பேரெச்சங்கள், அந்த சொற்றொடர் குறிப்பிடுங்கிற இடத்துல அடுத்து எடுத்துக்காட்டுகள், இணைப்பு சொற்கள், இணைமொழிகள் இது எல்லா இடத்துலையுமே வெளிப்படுற இடத்துல தான் நம்ம கார்புள்ளி பயன்படுத்துகிறோம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு என வாழ்க்கை பேர் 4. வாழ்க்கை பேர் 4 வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 பொருளுமே தனிப்பட்ட முறையில் விளக்கிறதுக்காக அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4த்துக்கும் கார்புள்ளி இட்டிருக்காங்க. அப்படின்னா அது தனித்தனியாக நம்ம பொருள் படும்படி படிக்கணும். அடுத்தது நாம் எழுதும்போது பிழையற எழுத வேண்டும். இந்த வரியில் பார்த்திங்கன்னா நான் எழுதும்போது இந்த இதில் போதுங்கிறது ஒரு இணைப்பு சொல். நாம் எழுதும்போது பிழையற எழுத வேண்டும். இப்போ இந்த கார்புள்ளி இல்லைன்னா நாம் எழுதும்போது பிழையற எழுத வேண்டும் கண்டினியூவாக படிப்போம். ஆனால் அப்படி படிக்கும்போது கூடாது. கார்புள்ளி விட்டாங்கன்னா நான் எழுதும்போது, அதாவது ஒரு செயலை சொல்கிறாங்க, எழுதும் போது என்னன்னா பிழை இல்லாமல் எழுதணும் அப்படிங்கும்போது பிரித்து படிக்கிறதுக்காக கார்புள்ளி பயன்படுது. அடுத்து இனியன் நன்கு படித்தான். இனியனுங்கிற எழுவாய் நல்லா படிக்கிறான். அதனால் அப்படிங்கிறது இணைப்பு சொல். தேர்ச்சி பெற்றான், அதாவது ஒரு இனியனுங்கிற பையன் நல்லா படிக்கிறான், அதனால் என்ன பண்ணுறான், தேர்ச்சி பெறான். அப்போ இந்த இணைப்பு சொல் வர்றதுனால இணைப்பு சொல் பக்கத்தில் நம்ம எப்பயுமே கார்புள்ளி இடணும். அடுத்து ஐயா, அம்மையீர், அதாவது அம்மையீருங்கும் போது ஒரு விழி, திருமுக விழி, அதாவது ஒருத்தவங்களை விழித்து பேசுங்கிற இடத்துல கார்புள்ளி இடணும். அம்மையீர், அம்மா, ஐயா அப்படிங்கிற இடத்துல இந்த கார்புள்ளி இடணும். அடுத்து சிறியவன், பெரியவன், செல்வன், ஏழை அப்படிங்கிறது இது இணைமொழிகள். அதாவது ஏற்றம் தரும் சொல்லு, ஏற்றம் இறக்கம் தரும் சொல்லு. சிறியவன், பெரியவன் எதிர் சொல்ல இருக்கா, செல்வன், ஏழை அப்படி இருக்க சொற்களை நம்ம சொற்றொடரில் யூஸ் பண்ணும்போது கார்புள்ளி இடணும். அடுத்து அரைப்புள்ளி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். தொடர்நிலை தொடர்களிலும், தொடரில் நிறைய வகைகள் இருக்குது. அது தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும், அதாவது ஒரு சொல் பல பொருள் தரும். இப்போ ஆறுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வழித்தடம், நீர்நிலை, ஒரு எண் அந்த மாதிரி பொருள் இருக்குது. அப்போ ஒரு சொல்லுக்கு பல பொருள் தரும் இடத்துலையும் தொடர்நிலை தொடர்கள்லையும் அரைப்புள்ளி யூஸ் பண்ணணும். அரைப்புள்ளின்னா இங்கிலீஷ் என்ன பார்த்தீங்கன்னா செமிகோலன். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். இதில் பார்த்தீங்கன்னா வேலனுங்கிற ஒரு எழுவாய் தான் கடைக்கு சென்றான், அவன் தான் கடைக்கு போகிறான், பொருட்களை வாங்கினான், அவன் ஒரே எழுவாய் தான் பொருளும் வாங்குது, வீடு திரும்பினான், அவனே தான் வீடு திரும்பினான். அப்போ ஒரு எழுவாயை வச்சு தொடர்ந்து வரிகள் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து ஒரு தொடர் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது தொடர்நிலை தொடர். இதில் பார்த்தீங்கன்னா வேலனை பற்றினா 3 தொடருமே சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது எங்கெங்கெல்லாம் ஒரு செயல் முடியுது, ஒரு வினை முடியுதோ அங்கெல்லாம் இந்த அரைப்புள்ளி இடணும். அதாவது அரைப்புள்ளி எங்கெங்கெல்லாம் வரும்னா ஒரு எழுவாயை வச்சு தொடர்நிலை தொடர் வந்துச்சுன்னா அங்கெல்லாம் அரைப்புள்ளி இடணும். அடுத்து பாருங்கள், சீர் என்ற சொல்லுக்கு மாறுபாடு இல்லாதது. ஒரு சீர்னா ஒரு சீராக அமைச்சிங்க, ஒரு பொருள் சீராக அடுக்கி வைங்க அப்படின்னா, மாறுபாடு இல்லாமல் ஒரே சீராக வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அளவு. சீருங்கிறது ஒரு அளவுன்னு சொல்லுவாங்க. இயல்புத்தன்மை,
சீராக செய்யுங்கன்னா ஒரு இயல்பு தன்மையை சொல்லுது. அப்படிங்கன்னா ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள் இருக்குது, பொருள் வேறுபாடு நிறையா இருக்குது. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கார்புள்ளி பயன்படுத்தணும். அடுத்து வந்து முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். முக்கார் புள்ளினா இங்கிலீஷ் வந்து கோலன். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? சிறு தலைப்பு, நூற்பகுதி எண், பெருங்கூட்டு தொடர். அதாவது ஒரு கட்டுரையில் ஒரு தலைப்பு இல்லாமல் சிறு தலைப்பு, தலைப்பு பெருந்தலைப்பு, அடுத்து சிறு தலைப்பு எழுதுகிற இடத்துல ஒரு நூற்பகுதியில் எத்தனாவது பாடல், எத்தனாவது பக்கம், அந்த மாதிரி நூற்பகுதியோட எண் எழுதுகிற இடத்துல பெருங்கூட்டு தொடர், அதாவது ஒரு தொகை சொற்கள் அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து இந்த முக்கார் புள்ளி யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சார்பெழுத்து. இப்போ இலக்கணத்தில் சார்பெழுத்துங்கிறது ஒரு வகை, அது ஒரு சிறு தலைப்பு. அந்த இடத்துல வந்து முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். அடுத்து வந்து 10 பாட்டு எண் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எண், இந்த வந்து பாடல் எண் கொடுத்துருக்காங்க, பக்கமே அந்த மாதிரி கொடுத்துருக்கு. நூற்பகுதியோட எண்ணுக்கு வந்துச்சுன்னா முக்கால் புள்ளி யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து 8 தொகை. 8 தொகைங்கிறது ஒரு பெருங்கூட்டு தொடர், அதாவது 8 தொகை நூற்குள்ளே இங்கே குறிப்பிடுறதுனால வந்து இது இங்கேயும் வந்து முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். அடுத்து முற்றுப்புள்ளி பார்க்கலாம். முற்றுப்புள்ளி எங்கெங்கெல்லாம் நமக்கு பொதுவாக தெரிஞ்சு தான், ஒரு வரி முடிஞ்சுதுன்னா ஒரு தொடர் முடிகிற இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி யூஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் முற்று பெறுதோ அந்த இடத்துல முற்றுப்புள்ளி யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்க்கலாம். ஒரு தொடரின் இறுதி, முகவரி இறுதி, சொற்குறுக்கம், நாள் முதல் இடங்களில் முற்றுப்புள்ளி வருதல் வேண்டும். அதாவது ஒரு சொல்லோட இறுதியில் எப்பயுமே நம்ம போடுவோம். ஒரு முகவரி எழுதணும்னா அதில் கடைசி இறுதியான இடத்துல வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்து வந்து சொற்குறுக்கம். சொற்குறுக்கம்னா ஒரு அப்ரிவேஷன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது சொற்குறுக்கம். நாள்னால் தேதி இடும்போது வந்து புள்ளி வச்சு தான் எழுதணும். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். உருவம் கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னா கடைசியில் வந்து முற்றுப்புள்ளி வச்சாங்க. அந்த தொடர் வந்து முடிஞ்சிச்சு, அது முற்றுப்புள்ளி வச்சாங்க. அடுத்து வந்து தலைமை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம். இது வந்து ஒரு முகவரி. யாரும் உரைமேல் முகவரியில் எழுதுவோன்னு அந்த மாதிரி தலைமை ஆசிரியர் கார்புள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி கார்புள்ளி, அது முடிவடைகிறதுல காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அந்த முகவரியோட இறுதி தொடரில் வந்து முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிடணும். அடுத்து வந்து சொல் 58. அதாவது வந்து இது சொற்குறுக்கம், அப்ரிவேஷன் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். இது வந்து என்னென்னா தொல்காப்பியத்தில் வந்து சொல்லதிகாரம், அதில் வந்து 58 அப்படிங்கிறது தான் சுருக்கி வந்து சொல் 58 அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து தேதி முடியும் போது நம்ம வந்து முற்றுப்புள்ளி வச்சு தான் முடிக்கணும். அதுதான் முற்றுப்புள்ளி. அடுத்து வினாக்குறி பார்க்கலாம். வினாக்குறி எங்கெங்கெல்லாம் பயன்படும்? ஒரு கேள்வி கேட்குற இடத்துல, ஒரு கேள்வி முடிகிற இடத்துல வந்து வினாக்குறி இடணும். ஒரு வினாத்தொடர் முட்டுத்தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி இடும். அது எங்கன்னா ஒரு வினாத்தொடர் வந்து முற்று பெறும் இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்குற இடத்துலையும் நேர்கூற்று தொடர் நேர்கூற்றாக இருந்தாலும் அங்கே வந்து கேள்வி கேட்டாலுமே வந்து வினாக்குறி இடணும். வினாக்குறினா வந்து கொஸ்டின் மார்க். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். அதில் வந்து முற்று பெறுற இடத்துல வந்து என்னங்கிற ஒரு கேள்வி வர்றதுனால கேள்விக்குறி. இது வந்து வினாக்குறின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீ வருகிறாயா என்று கேட்டான். அதாவது நேர்கூற்றுல நீ வருகிறாயா, நீ வருவியா அப்படிங்க கேட்கும்போது நேர்கூற்றுலையும் இந்த இது பயன்படுத்தணும், இந்த வினாக்குறி பயன்படுத்தணும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து வேப்புக்குறி பார்க்கலாம். வேப்புக்குறினா ஒரு ஆச்சரியப்படுற இடத்துல, ஒரு அச்சம் தரும் இடத்துல, ஒரு ஆச்சரியமான ஒரு பொருளை பார்த்து நம்ம பேசும்போது, ஒரு வரிகளை அதை பற்றி எழுதும் போது வேப்புக்குறி பயன்படுத்தணும். வேப்புக்குறி வேப்பிடை சொல்லுக்கு பின்பும், வேப்பிடை சொல்லுக்கு பின்பும் நேர்கூற்று வேப்பு தொடர் இறுதியிலும். ஒரு வேப்பிடை சொல்லு இருக்குன்னா அதுக்கு பின்னாடியும் நேர்கூற்று வேப்பு தொடர், நேர்கூற்றுலேருந்து ஒரு வேப்பான சொல்லும் போதும் அதோட இறுதியிலும் அடுக்கு சொற்களின் பின்பும், அடுக்கு சொற்கள்னா அடுக்கு தொடர், அதுக்கு பின்னாடியே வந்து நம்ம வியப்புக்குறி பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளவு உயரமானது, என்னை உயரம் இமயமலை அப்படின்ற நம்ம தொடர் படிச்சிடும். அப்படின்னா வந்து எவ்வளோ உயரம் அப்படிங்கிற வியப்பாக நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ணால் வியப்புக்குறி. அடுத்து வந்து என்னே தமிழன் பெருமை என்றார் கவிஞர். அதாவது ஒரு கவிஞர் வந்து நேர்கூற்றாக சொல்லும் போது என்னே தமிழின் பெருமை, அவர் பேசும்போது மேடையில் என்ன பெருமை இந்த தமிழ் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்து வியப்பாக சொல்கிறதுனால அங்கேயும் வந்து வியப்புக்குறி பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து வா வா போ போ அப்படிங்கிறது வந்து அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடர் தொடர்ந்து வரும்போதும் இந்த வியப்புக்குறி பயன்படுத்தணும். அடுத்து பார்க்கலாம்.
அடுத்து வந்து விழிக்குறி. விழிக்குறினா ஒருத்தவங்க வந்து விழித்து இப்படி செய்யுங்கிற நம்ம ஒரு ஆச்சரியப்படுற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் விழிக்குறி. அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பாரை அழைப்பதற்கும், அதாவது கிட்டத்தில் இருக்கிறவங்கள வர சொல்கிறதுக்கும் தூரத்தில் இருக்கிறவங்கள வர சொல்கிறதுக்கும் கூப்பிட்றதுக்கு தான் இந்த விழிக்குறி பயன்படுத்துகிறாங்க. விழிக்குறி பயன்படுத்த வேண்டும். வேப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடையாளம். இந்த வேப்புக்குறிக்கும் விழிக்குறி இது ரெண்டுத்துக்குமே ஒரே வந்து அடையாள குறியீடுகள் தான் இருக்குது. அவையீர். அவையீர்னா அவையில் இருக்கவங்க எல்லாரையுமே குறிப்பிடுறது அவையீர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து இறுதியில் வந்து வேப்புக்குறி கொடுக்கணும். அடுத்து அவை தலைவீர். ஒருத்தவங்களும் கிட்டத்தில் இருக்கவங்களும் குறிப்பிட்டு அவை தலைவீர் அவங்கள குறிப்பிட்டு சொல்கிறது வந்து அங்கேயும் வந்து வேப்பிடை சொல், அதாவது விழிக்குறி அல்லது வேப்புக்குறி இடணும். அடுத்து வந்து மேற்கோள் குறி பார்க்கலாம். மேற்கோள் குறி வந்து 2 வகை இருக்குது. ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி. அடுத்து வந்து இதில் வந்து ஒற்றை மேற்கோள் குறி எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும் தன்னையே குறிக்கும்னும். ஒரு எழுத்து, ஒரு சொல், ஒரு சொற்றொடர். ஒரு எழுத்து தனியாகவோ ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ வந்து தன்னையே குறிக்கிற இடத்துல வந்து இங்கே ஒற்றை மேற்கோள் பயன்படுத்தணும். அது வந்து ஒரு கட்டுரை பெயர், ஒரு நூல் பெயரோ ஒரு கட்டுரை பெயரோ குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒற்றை மேற்கோள் வரணும். அடுத்து வந்து பிறர் கூற்று பகுதிகள், அதாவது பிறர் நேர்கூற்று அயற்கூற்று சொல்லணும். அந்த மாதிரி அயற்கூற்றில், அதாவது பிறர் கூற்று பகுதியில் வந்து இந்த ஒற்றை மேற்கோள் இடணும். இது எங்கெங்கன்னு பார்க்கலாமா? ஏ என்று ஏளனம் செய்தான் அப்படின்னா ஏங்கிற ஒரு சொல்லை வந்து குறிப்பிட்டு ஏன்னு சொன்னால் ஏளனம் செய்கிறது, ஏன் அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்ய அப்படின்னா ஒரு சொல்லை வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒற்றை மேற்கோள் பயன்படுத்தணும். அடுத்து வந்து பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை. நம்ம முன்னாடி பார்த்தா ஒரு கட்டுரை பெயரை வந்து ஒரு நூல் பெயரை வந்துச்சுன்னா வந்து ஒற்றை மேற்கோள் வரணும். அப்போ வந்து செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் அப்படின்னா அந்த சிறுகதையோட தலைப்பு பேர் தான் வந்து செவ்வாழை. அதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் கொடுக்கணும். அடுத்து கம்பனும் மில்டனும் என்னும் நூல். இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி நூல் பெயர் கம்பனும் மில்டனுங்கிறது நூல் பெயர். கம்பனும் மில்டனும் என்னும் நூல் சிறந்த ஒப்பீட்டு நூலாகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு நூல் பெயரை கொடுத்தோம்னா இங்கே வந்து ஒற்றை மேற்கோள் இடணும். அடுத்த எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பர். அதாவது செவிச்செல்வம்னு வந்து சிறந்த செல்வம்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரணும். அடுத்து வந்து இரட்டை மேற்கோள் குறி எங்கெங்கே வருதுன்னு பார்க்கலாம். இரட்டை மேற்கோள் குறி பொதுவாக எங்கே வரும்? நேர்கூற்றில். ஒருத்தவங்க வந்து நேராக பார்த்து நம்ம பேசுகிறோம்ல, அதாவது நேர்கூற்றில் வர்றது தான் வந்து இரட்டை மேற்கோள் குறி. நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும், அதாவது ஒருத்தவங்களோட கவிதையோ ஒருத்தவங்களோட கூற்றோ ஒரு சான்றோட புகழுரைகளை வந்து நம்ம எடுத்து கூறும்போது வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கணும். அது இல்லாமல் நேர்கூற்றுலையும் வந்து இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கணும். அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நான் படிக்கிறேன் என்றான். நான் படிக்கிறேன் என்றான் அப்படின்னா ஒரு நேர்கூற்று. அதில் வந்து நான் படிக்கிறேன்ற இடத்துல வந்து இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கணும். அடுத்து வந்து ஒழுக்கம் உடைமை குடிமை. இது வந்து ஒரு மேற்கோள். ஒழுக்கமுடைமை குடிமைங்கிறது ஒரு மேற்கோள். இந்த இடத்துலையும் வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம 11ஆம் வகுப்பில் இருக்க நெத்தற்குறிகளை பார்த்துட்டோம். அடுத்து வந்து 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்க நெத்தற்குறிகளும் அதுக்கான வினாக்களையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்புள்ளி. கார்புள்ளி என்னன்னு பார்க்கலாம். பொருள் எண்ணும் இடங்கள். ஒரு பொருளை வந்து எங்கெங்கெல்லாம் எண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல அடுத்து வந்து எங்கே குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்னு நம்ம 5 திணைகளை எண்ணுறோம். 1 2 3 குறிஞ்சி முல்லை மருதம் மேதில் பாலை அப்படின்னு 5 திணைகளை என்ற இடத்துல இருக்கிறதுனால இங்கே வந்து காரப்புள்ளி பயன்படும். அடுத்து வந்து கடிதத்தில் விழிமுன், அதாவது ஒருத்தவங்க வந்து விழித்து ஒரு கடிதம் எழுதும் போது வந்து விழித்து நம்ம சொல்லுவோம் அன்புள்ள நண்பா அன்புள்ள அப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து காரப்புள்ளி பயன்படுத்தணும். அடுத்து வந்து வினை எச்சங்களுக்கு பின், அதாவது எச்சத்தொடர்னு நம்ம 11ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். அது மாதிரி வினை எச்சங்களுக்கு பின்னாடி வரணும். இப்போ வந்து பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். அப்போ வந்து இந்த வரியில் பார்த்தீங்கன்னா பொழிலன் இந்த எழுவாய் வந்து 2 வேலையை செய்யுது. என்னென்னா ஃபஸ்ட்டு தோட்டத்திற்கு போகிறான், தோட்டத்திற்கு சென்று, அடுத்து வாழை இலை பறித்து வந்தான். தோட்டத்துக்கு சென்றுங்க அங்கேயோட ஒரு எச்சமாக வினை எச்சமாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வாழை இலை பறித்து வந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த தொடரே வந்து முடியுது. அதனால் இங்கே வந்து வினை எச்சமாக இருக்குது. சென்றுங்கிறது வினை எச்சமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு கார்புள்ளி நம்ம பயன்படுத்தணும். அடுத்து வந்து மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும். அதாவது நேர்கூற்ற நம்ம மேற்கோள் குறி வரணும். குழந்தை நிலவை பார்த்து நிலா ஓடிவா என்று பாடியது. இந்த வரியில் பார்த்தீங்கன்னா நிலா நிலா ஓடிவா அப்படின்னு மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. அந்த இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி வந்து எப்பயுமே
கார் புள்ளி இடணும். அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். முகவரியோட இறுதியில், அதாவது முகவரியோட இறுதியில் மட்டும்தான் முற்றுப்புள்ளி வரணும். அது இல்லாமல் ஏனைய வரிகள் எல்லாத்துலேயுமே வந்து கார் புள்ளி தான் வரணும். இந்த வீட்டு நம்பராக இருக்கட்டும், தெரு பேர், ஊர் பேர் எல்லாத்துக்குமே வந்து கார் புள்ளி தான் வரணும். அடுத்து பார்க்கலாம். பல வாக்கியங்கள் தொடர்ந்து இடத்தில் அரைப்புள்ளி வரும். அதாவது ஒரு எழுவை வந்து ஒரே தொடரில் வந்து 2 செயலை குறிக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி இடணும். அடுத்தது பார்க்கலாம். உடன்பாடு. அடுத்தது வந்து எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில். அதாவது உடன்பாடு, ஒருத்தவங்க உடன்பட்டு செய்கிற வார்த்தைகளும் எதிர்மறை கருத்துக்கள், அதாவது எதிர்மறை ஆப்போசிட் எதிர்ச்சொல்லாக இருக்க கருத்துக்களை வந்து ஒரே இடத்துல சொல்லும் போது வந்து நம்ம அரைப்புள்ளி பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு வந்து நல்லவன் வாழ்வான். இந்த நல்லவன் வாழ்வானுங்கிறது வந்து உடன்பாடு, நல்லதாக ஒரு சொல்கிறது, உடன்பட்டு எல்லாம் ஏற்றுக்கிறது தான். தீயவன் தாழ்வான். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லவன் தீயவன் அப்படிங்கிற வந்து எதிர்மறை கருத்துக்களை சொல்ல எதிர்ச்சொல்லாக இருக்குது. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அப்படிங்கிற இடத்துல வந்து அரைப்புள்ளி பயன்படுத்தணும். அடுத்து வந்து முக்கார் புள்ளி பார்க்கலாம். முக்கார் புள்ளி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, ஒரு சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து எழுதும் இடத்துல, அதாவது தொகை சொற்கள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். அதாவது முப்பால், ஐந்திணைகள், நாற்றரசு அப்படிங்கிற வந்து அறுசுவை அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தொகை சொற்களை பயன்படுத்தும். அதை வந்து விரித்து எழுதுகிற இடத்துல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிற இடத்துல வந்து இந்த முக்கார் புள்ளி பயன்படுத்தும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிட்டோம்னா முத்தமிழ் கொடுத்துருவோம். முத்தமிழ்ங்கிறது வந்து இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற விரித்து எழுதுகிற இடத்துல வந்து இந்த முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். அடுத்து வந்து முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினா, ஒரு சொற்றொடரோட இறுதியில் எங்கெங்கெல்லாம் ஒரு சென்டென்ஸ் முடியுதோ அதோட இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் அப்படிங்கிற வரியில் வந்து கடைசி இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது சொற்குறுக்கங்கள். சொற்குறுக்கம்னா அப்ரிவேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். எங்கெங்கெல்லாம் இல்லை ஒரு ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணுற இடத்துல அப்ரிவேஷன், அக்ரானிம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து முற்றுப்புள்ளி பயன்படுத்தும். திருவிக்கான திருவி கல்யாண சுந்தரனார். மா கா நீ பள்ளினா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. அப்படி வந்து சுருக்கி அப்ரிவேஷனாக எழுதும் போது இந்த சொற்குறுக்கங்கள் வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும். அடுத்து வந்து பெயரின் தலைப்பெழுத்து. பெயரின் தலைப்பெழுத்துனா நம்ம இனிஷியல் சொல்லுவோம். ஒரு பெயரோட தலைப்பெழுத்துனா இனிஷியல் எழுதும் போது இங்கே வந்து முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும். எங்கெங்கெல்லாம் ஒரு பேரோட இனிஷியல் வந்துச்சு அங்கெல்லாம் முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும். அடுத்தது வினாக்குறி. வினாக்குறி எங்கெங்க பயன்படுத்துகிறாங்கன்னா, வினா பொருளை உணர்த்தும் வாக்கியம். அதாவது ஒரு வாக்கியத்தில் வந்து வினா பொருளை உணர்த்தும்னா அதோட இறுதியில் வந்து நம்ம வினாக்குறி இடணும். அதாவது சேக்கிழார் எழுதிய நூல் எது? இது வந்து சேக்கிழார் எழுதிய நூல் எதுனா ஒரு கேள்வி வாக்கியமாக இருக்குது. அதோட இறுதியில் வந்து வினாக்குறி இடணும். அடுத்து வந்து வியப்புக்குறி. ஒரு ஆச்சரியப்படுற விஷயத்தையோ இல்லை ஒரு வியப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா அங்கே வந்து வியப்புக்குறி பயன்படுத்தணும். அது எங்கன்னா மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், இந்த உணர்ச்சி தொடர்னு சொல்லுவாங்க. உணர்ச்சி தொடரில் பயன்படுத்துகிற இடத்துலலாம் வந்து இந்த வியப்புக்குறி பயன்படுத்தணும். அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னு, ஒரு தமிழோட இனிமை தான் என்ன அப்படின்னு வியப்பாக சொல்கிற இடத்துல இங்கே வந்து வியப்பு வர இடத்துல வந்து இங்கே வந்து வியப்புக்குறி பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பாம்பு அப்படின்னா அச்சம். பாம்புன்னு பார்த்து அச்சப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த வந்து வியப்புக்குறி பயன்படுத்தணும். அடுத்து அந்தோ இயற்கை அழிகிறது. அதாவது ஒரு அவல நிலை வந்து ஒரு இயற்கை வந்து அழிகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு அவல நிலையை சொல்கிறதுனால இங்கே வந்து வியப்புக்குறி பயன்படுத்தணும். ஒற்றை மேல்குறி. அடுத்து வந்து ஒற்றை மேல்குறி பார்க்கலாம். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது, ஒரு தனி சொல்லோ ஒரு தனி வார்த்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறிக்கு இடையில், அதாவது ஒரு இரட்டை மேற்கோள் குறி இருக்குன்னா அதுக்குள்ளே உட்பட்டு இன்னொரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரணும். அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம். அதாவது ஒரு நல்லங்கிற வார்த்தை வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறதுனால இங்கே வந்து ஒற்றை மேற்கோள் குறி இருக்குது. அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களே இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். அதாவது இரட்டை மேற்கோள் குறி இருக்குது. அறிஞர் அண்ணா அவர்களே இப்போது அப்படின்ட்டு அதுக்குள்ளே தலைப்பில்லை என்றும் தலைப்பை வந்து குறிப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காக அங்கே வந்து ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இரட்டை மேற்கோள் குறி பார்க்கலாம். அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி. நேர்கூற்றுகளில் செய்யுளின் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒரு செய்யுளில் வந்து நேர்கூற்றாக சொல்கிற இடத்துல வந்து ஒரு பொன்மொழிகள் புகழ்வுரைகள்லாம் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிற இடத்துல வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள்.
இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இந்த இது ஒரு நேர்க்கூற்று. இந்த நேர்க்கூற்றில் வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருக்க பயிற்சி வினாக்கள் பார்த்துட்டு 5 பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். முதல் கொஸ்டின் வந்து பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இதில் வந்து தனியாக நம்ம வேப்பாவோ ஒரு அச்சம் தரும் சொல்லோ ஒரு கார்புள்ளி பயன்படுத்துறதுக்கு சொற்கள் கிடையாது. இது வந்து ஒரு இயல்பான வாக்கியம். அதோட இறுதியில் வந்து நம்ம வந்து முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும், அவ்வளோதான். அடுத்து வந்து 2வது வாக்கியம், திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகள் கொண்டது. அதாவது திருக்குறளில் இருக்க முப்பாலை வந்து தனித்தனியாக சொல்கிறாங்க. அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல பிரிச்சிருக்காங்க. அடுத்து 2வது வாக்கியம் பார்க்கலாம். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அப்படின்னா முப்பாலை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ தனித்தனி பொருள் படும்படி கொடுத்துருக்கறதுனால இங்கே வந்து கார்புள்ளி பயன்படுத்தணும். 3 வார்த்தை இருக்குது, 3த்தையும் தனித்தனியாக நம்ம பிரித்து சொல்கிறதுனால கார்புள்ளி பயன்படுத்துகிறோம். அடுத்து 3வது வாக்கியம் பார்க்கலாம். தமிழ் மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது. தமிழ் மொழியோட சிறப்பை வந்து தனித்தனியாக சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா செம்மையானது வலிமையானது இளமையானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை முடிச்சுட்டாங்க. இப்போ இங்கே 2 இடத்துலையும் வந்து கார்புள்ளி வரணும், இறுதியில் முடிச்சதுனால அங்கே வந்து முற்றுப்புள்ளி வரணும். 4வது வாக்கியம், கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். அதாவது இது வந்து ஒரு நேர்க்கூற்று. இங்கே எப்படின்னா நேர்க்கூற்றுங்கிறனால இங்கே வந்து இரட்டை மேற்கோள் குறி வரணும். என்று கேட்டான் முடிகிறது இரட்டை மேற்கோள் குறி வரணும். இரட்டை மேற்கோள் குறிக்கு எப்பயுமே முன்னாடி கார்புள்ளி பயன்படுத்தணும். இரட்டை மேற்கோள் குறி வந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி வந்து கார்புள்ளி பயன்படுத்தணும். அது இல்லாமல் இதில் வந்து ஒரு கேள்வியும் இருக்குது. தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால அங்கே வந்து வினாக்குறி வரணும். அப்போ இந்த ஒரு வாக்கியத்தில் பாருங்கள் 3 இடத்துல வந்திருக்கு. அடுத்தது 5வது கேள்வி பார்க்கலாம். திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. இந்த வாக்கியத்தில் வந்து பொதுவாக ஒரு வாக்கியம் முற்றுப்பெற்றுச்சுன்னா நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம். அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு சொற்றெச்சம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அப்ரிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. திருவிக்கா. அப்போ திரு பக்கத்தில் வந்து ஒரு புள்ளி, பீக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, காக்கு பக்கத்தில் ஒரு முற்றுப்புள்ளி. அப்போ திருவிக்காவுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அடுத்து வந்து பெண்ணின் பெருமை என்னும் நூல், அதாவது ஒரு நூலோட பெயர் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு நூலோட பெயர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒற்றை மேல் குறி வரணும். இந்த வாக்கியத்தில் 3 நிறுத்தற் குறியீடு இருக்குது. முதல்ல வந்து திருவிக்கா அப்படின்ற சொற்றொச்சத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்தது பெண்ணின் பெருமை ஒரு நூலோட பெயர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஒற்றை மேல் குறி கொடுக்கணும். இறுதியாக அந்த வாக்கியம் முடிஞ்ச இடத்துல வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம 8ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 2 வகுப்பில் இருந்து நிறுத்தற் குறியீடுகள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஃபுல் டீட்டெயில்ஸை எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்துட்டோம். அதோட வினாக்களுக்கான ஆன்சரையும் பார்த்துட்டோம். மேலும் இது இப்போ வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.